அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி காண உள்ளோம். தொடர்ந்து ஜூலை 1லிருந்து இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பகுதியில் ஜூலை மாதம் முடிவடைந்து நிறைவடைந்து இன்று ஆகஸ்ட் 1 1 என்ற இந்த பாதைக்கு செல்கிறோம். இந்த ஆகஸ்ட் 1 என்ற அந்த தமிழ் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பாதை என்று சொல்லலாம். அந்த பாதை ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கமாக தங்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து வரும். ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஒரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அவர் தொகுத்து வகுத்த அந்த கருத்தினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவர் உதயமூர்த்தி போன்றோரின் அறிஞர் பெருமக்களின் தொடர்ந்து பதிந்த படித்த ஒரு சிறந்த நூலாக என கருதி வ.உ.சி. போன்றவரெல்லாம் தொடர்ந்து படித்த இந்த நூல் தங்களிடம் ஒரு பார்வையாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி பதிகிறோம். பாதை பார்த்து தைக்கப்படும். ஒவ்வொரு பாதையும் நாம் இருக்கும் இந்த உலகில் பார்த்து தைக்கப்படும் என்று அறிந்துள்ளார். ஒரு மனிதன் தன்னை துறக்கட்டும், அவன் உலகத்தை வெல்லட்டும், தனிப்பட்டதை மறுக்கட்டும், இந்த பாதையின் மூலம் மட்டுமே அவர் எல்லையற்ற பாதையில் நுழைய முடியும் என பதியலாம். அஞ்ஞானம் விழிப்பு உள்ளவர்கள் உலகளாவிய யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். அங்கு எல்லா தோற்றங்களும் சிதறடிக்கப்படுகின்றன. கனவுகள் மற்றும் மாயைகள் அழிக்கப்படுகின்றன என பதியலாம். அவருடைய முக்கியமான இந்த செய்தியாக ஒருவரின் அன்பான வாழ்வின் பெரும் பொது நீதியை மையப்படுத்துவது என்பது ஓய்வு, நல்லிணக்கம் மற்றும் அமைதியின் பாதைக்குள் நுழைவதாகும் என பதிந்து இன்றைய ஆகஸ்ட் 1 ஆங்கில பகுதிக்கு செல்கிறோம். In August 1st, what he says in contents with acrostic speech, we can say for the August 1st way. That's in Tamil we call Paadai. Way, what we assess in terms of acrostics with accessibility along. With the accessibility along, we can say for Paadai in Tamil. Let a man abandon self. Let him overcome the world. Let him deny the personal. By this pathway only can he enter into the path of the infinite. Those who are spiritually awakened have alone comprehend the universal reality where all appearances are dispersed and dreaming and delusion are destroyed. To say it one word at the last, to center one's life in the great law of love is to enter the rest, harmony and peace. So, the great law of love is to enter into rest, harmony and peace. With this, just I conclude my English talk with the single acrostic word be with accessibility along. This I conclude my English talk. ஆகஸ்ட் 1 தேதி நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பார்த்து தைக்கப்படும் நாம் செல்லும் பாதை அவரே எல்லையற்ற பாதையில் நுழைய முடியும். தன்னை தொடர்ந்து உலகத்தை வெல்லென்று தனிப்பட்டதை மறுத்து மடிப்பவர்கள் பார்த்து தைக்கப்படும் பாதையில் தொடர்ந்து செல்ல முடியும் என கூறி இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.